வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இன்றைக்கி நாம் வந்து செல்வா கோல்டு கவரிங் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப் ரோட்டில் நம்ம வேளவன் விடுதி தேவஸ்தான லாட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் புதுசாக கிரியாஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில். ஸோ இந்த கடை வந்து ஏற்கனவே நம்மளோட மந்திரி சில்க்ஸ் இருக்கு இல்லைங்களா காம்ப்ளெக்ஸ், அதுக்குள்ளே வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. இப்போ புதுசாக ஷிஃப்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ ஏற்கனவே இந்த கடையில் வாடிக்கையாளராக இருக்கவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்து இந்த புது கடைக்கு வாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ் ஸ்டாண்டு மெயில் ரவுண்டானாலேருந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா ஆல்வின் நான்வெஜ் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இந்த கடை. இது ஃபங்க்ஷன் போடுற மாதிரி ஒரு ஹாரம் நெக்லஸ் வித் இயரிங்கோட ஒரு செட்டு வேணும். ஓகே, அதுதான் இன்விடேஷனில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு புது மாடல் நிறைய பார்க்கலாம். எந்த மாதிரி ஆரம் பார்க்கலாங்க? ஆரம் பார்க்கலாங்களா, நெக்லஸ் பார்க்கலாமா? இந்த ஆரம் வித் நெக்லஸோட எல்லாமே செட்டா, ரொம்பவும் கிராண்டா இல்லாம கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும், பட் நீட்டா இருக்கிற மாதிரி. நான் இப்போ நம்ம கடையில் இருக்கிற ஸ்பெஷலாக ரெண்டை சொல்லிடுறேன். சரிங்க. கோட்டிங் வந்து நம்ம இப்போ புதுசாக நம்ம செல்வா கோல்டு கவரிங் நம்ம கடையில் மட்டும்தான் 2 விதமான கோட்டிங் இருக்கு. கவரிங்லேயே வந்து 2 விதமான கோட்டிங் நாங்கள் மட்டும்தான் வச்சிருக்கோம் செல்வால. அல்லது இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா 916 கோட்டிங். கோல்டுல எப்படி 916 ஒன்று இருக்கு, நார்மல் கோல்டு 2 விதமான கோல்டு. அதே வந்து கவரிங்ல 916 கோட்டிங் போட்ட ஆரம் இருக்கு, நார்மல் கோட்டிங் போட்ட நெக்லஸ் ஆரம் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் வந்து 916. இந்த ஷேட் வந்து 916 பார்த்தாலே தெரியும் கோல்டு மாதிரியே இருக்கும். அதுதான் ஸ்பெஷல். இது வந்து நம்ம பாலிஷும் போட்டுக்கலாங்களா? இதுக்கு இதே பாலிஷ் வேணாலும் நாங்க போட்டு தருவோம். 916 பாலிஷ் வேணாலும் கருத்துச்சுன்னா உங்களுக்கு 1 இயர்ல 2 இயர்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்களே சரி பண்ணி தருவோம். இது வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் கேரண்டி தான், எல்லாமே கேரண்டி தான். நமக்கு ஏதாவது கருத்து போயிடுச்சுனா கொடுத்து மாத்திக்கலாம். இந்த சாதாரண கோல்டு கவரிங்க்கும் நாங்க பாலிஷ் போட்டு தருவோம், இதுக்கும் போட்டு தருவோம். இதே கோட்டிங் வேணும்னாலும் போட்டு தருவோம். 916 இதை விட இது கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கு. அதுதாங்க நம்ம கோல்டுல என்ன ஃபினிஷ் 916 தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதே இம்பார்ட்டன்ட் கவரிங்க்கும் கொடுத்துருக்கோம். எனக்கு 916லே கொடுத்துடலாங்களா? இந்த டிசைன் பார்க்கலாங்களா? இது புது மாடல். இது வந்து ஸ்டெப்பா இருக்கும். இது நான் சொன்ன 916 இது 916 கோட்டிங் கொடுத்துருப்போம். இது ஸ்பெஷலா இஸ்லாமியருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, அந்த மாதிரி தான் மாடல் சொல்லுவாங்க. துருக்கி மாடல், இந்த கோல்ட்லயே துருக்கி மாடல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாடல் தான். அடுத்து இது வந்து நார்மல் கோட்டிங். இதுவும் துருக்கி மாடல் தான். இது துபாய் மாடல். இது வந்து நார்மலா நம்ம இந்தியன் ஸ்டைல். இது அந்த காலத்துல இருந்து ஹாரம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது போட்ட மாடல் நம்ம போடுற ஹாரம் இது இருக்கு. நெக்லஸ் பாத்தீங்கன்னா இதுல 916 கோட்டிங்லயே இந்த நெக்லஸ் இருக்கும். பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இல்ல அந்த கவரிங்க்கும் இந்த கோல்டுக்குமே அந்த கலரே கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். இது நல்லா இருக்கு. இது முதல்ல இந்த கவரிங் இந்த ஹாரத்தோடவே செட்டா அப்படி இயரிங்கோட சேர்த்தி வருது. அந்த ஹாரம் அந்த டாலர் மாதிரியே இயரிங் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி 3 பீஸ் செட்டும் இருக்கு இல்லைங்கக்கா, ஹாரம் நெக்லஸ் வித் இயரிங்கோட 3 பீஸ் செட்டாவே வரும்ல, அந்த மாதிரி போடும்போது ஒரு காம்பாவா இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நாங்க அப்படியே செட் பண்ணி கொடுப்போம். நாங்களே இந்த ஆரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு தகுந்த நெக்லஸ் எடுத்து கொடுப்போம். இந்த மாதிரி இது கிராண்டா இருக்கு, இந்த மாதிரி கொடுப்போம். இந்த மாதிரி துருக்கி மாடல் நெக்லஸ் இருக்கு, அந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொடுப்போம். இதுக்கு மேட்சான இயரிங் தான் போல. இதுக்கு மேட்சா செட்டா இயரிங்கும் ஆரம் ஒரே மாதிரி வந்துடும். நல்லா கிராண்டாவே இருக்கு இந்த இயரிங். இதெல்லாம் பாருங்களேன், இந்த இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு 916லயே இருக்கும். இது எல்லாமே இதுவும் 916 தான். பெண்டன்ட்டே நல்லா ஹெவியா இருக்கு. ஆமாங்க, இது என்ன நீங்க உங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கீங்க. நல்லா இது வந்து ரொம்பவும் எனக்கு கிராண்டாவும் பிடிக்காது, பட் சிம்பிளாவும் இருக்கணும், பட் கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கிற மாதிரி. சிம்பிளான இந்த இன்னொரு துருக்கி மாடல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க. சிம்பிளா தான் இருக்கும், பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா இருக்கும். 916 கோட்டிங் தான் போட்டுருப்போம். அது மேட்சா இயரிங். ஓகே, இந்த மாதிரி இது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃபங்க்ஷனுக்கு இது நல்லா இருக்கும். நான் அப்படியே வச்சு பார்க்கறேன். நல்லா கிராண்டா இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் நான் எப்பவுமே இயரிங் வந்து கொஞ்சம் பெருசா தான் போடுவேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். இல்லை ஏன்னா எனக்கு இந்த பெண்டன்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? நல்லா பெருசா இருக்கு, லைட்டிங்க்கு நல்லா ஷைனிங்கா இருக்கு. மேல இந்த செயின் வந்து சின்னதா இருந்தாலும் இந்த பெண்டன்ட் நல்லா ஹைலைட்டா இருக்கறனால நல்லா இருக்கு. இதோட பேர் தான் இதுக்கு மேட்சாவே இருக்கும். நம்ம ஆரம் என்ன போடுறோமோ அதுக்கு இயரிங் கரெக்டா வந்து மேட்சா இருக்கும். இது நல்லா இருக்கு. இது வந்து அந்த ஃபினிஷிங்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒரிஜினல் எப்படி ஆசாரி கோல்டு ஆசாரி செய்யறாங்களோ அது மாதிரியே கவரிங்ல இருக்கும். சூப்பரா தத்ரூபமா இருக்கும்.
ஒரு சின்ன பூவும் கூட தெளிவா தெரியும் நம்ம இதுல. அதான் மத்த அந்த நார்மல் இதுல விட இது வந்து இந்த ஃபினிஷிங் நல்லாவே தெரியுது. நம்ம மேனுஃபேக்சரிங்ல அந்த தெளிவு இருக்கும். மயில் இருந்தா மயில் தத்ரூபமா இருக்கும், தாமரை இருந்தா தாமரை தத்ரூபமா இருக்கும். பார்த்த கோல்டுல எப்படி சாமி உருவம்னா அதே மாதிரி லட்சுமி டாலர் மாதிரி. இது பெண்டன்ட் அழகா இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, நான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குல்ல, பாக்கலாங்க. இந்த மாதிரி பென்டன் இல்லாத மாதிரி கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். வெரி வெரி சிம்பிள், சும்மா சிம்பிளா இருக்கும். செயின் மட்டும் வருது, பெண்டன்ட் இல்லாம நல்லா இருக்கும். சிம்பிளா இருக்கு, ஆனா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அப்பதான் இப்ப இன்னொன்னு சொல்ற புது மாடல் வந்துருக்கு பாக்குறீங்களா? இது வந்து நம்ம ஊர்ல எங்கேயுமே இருக்கு, நேக்கடிலேயே இருக்குமோ என்னமோ எனக்கே டவுட் தான். இது சவுதி அரேபிய மாடல், இது பேர் துருக்கி மாடல். நம்ம கடைக்கு அதிகமா இஸ்லாமிய கஸ்டமர் நிறைய வராங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி வைக்கலான்ட்டு இந்த ஐட்டம் போட்டிருக்கிறோம். இதுவும் 996 கோட்டிங்லயே கொடுத்துருக்குறோம். இது நிறைய விரும்புறாங்க. இது பாத்தீங்களா எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு? ரொம்ப கிராண்டா இருக்கு. இது சவுதி அரேபியால ஃபேமஸா இருக்கு. நம்ம ஊருக்கு கொண்டு வந்தா ரீச் ஆகுமான்னு பார்த்தா ரொம்ப ரீச் ஆகுது. நல்லா இருக்கு, நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல இந்த மாதிரி எங்கேயும் கிடைக்கல, இல்ல எங்கேயுமே இல்ல. எங்கேயுமே நானே ஃபர்ஸ்ட் டைம் நேர்லயே பாக்குறேன். சும்மா ஆசைக்கு போட்டு பாத்துக்கலாம். இது ஒண்ணு போட்டாலே நல்லா கிராண்டா இருக்கும். இல்ல இது அவங்க ஃபங்க்ஷன்ல அந்த பிரைடல் வியருக்கு போட்டா நல்லா இருக்கும். வந்து 916 கோட்டிங் தான். இது துருக்கி மாடலே ரொம்ப சிம்பிளான டிசைன். நம்ம லாஸ்டா பார்த்தா ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. அதுலயே வந்து இது சிம்பிளா போடுவாங்க. ஆனா இது 916 கோட்டிங் தான். இது சிம்பிளா இருக்கு, ஆனா அந்த டாலரும் நல்லா இருக்கு. டாலர் நல்லா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க. ஓ, இதோட இயரிங்கும் வருது. அதோட இயரிங்கே வந்துடும். இந்த டிசைன் பாத்தீங்கன்னா துருக்கி மாடல் தான். இது 916 கோட்டிங். ரொம்ப சிம்பிளா நல்லா இருக்கும். இல்ல சிம்பிளா இருக்கு, நீட்டா இருக்கு, கோல்டு மாதிரியே இருக்கும். இது வந்து தத்ரூபமா நம்ம கோல்டு எப்படி தங்கத்துல ஆசாரி செய்யறாங்க அதே மாதிரி இதுவும் செஞ்சிருப்பாங்க. இந்த டிசைன் வந்து இந்த 3 ஸ்டெப் மாதிரி டாலர் வர்றது டிஃபரெண்டா இருக்கு. கோல்டுல தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆமா ஆமா. இது நம்ம இதுல நம்ம செல்வா கோல்டு கவரிங்ல இது ஸ்பெஷல் நல்லா இருக்கு. இதுவுமே அந்த கிளிட்டரிங் நல்லா இருக்கு. லைட்டிங்க்கு நல்ல கிளிட்டரா இருக்கு. இதோட ஸ்டெட் தான் இது. ஆமா, அதான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா டபுள் சைடு ஆரம். இது கோல்டுலயுமே நம்ம பார்த்திருக்கோம். இதுல ஒரு சைடு பாத்தீங்கன்னா மாங்காய் மாலை இருக்கு, இன்னொரு சைடு காசு மாலை. இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 நகை வாங்க வேண்டியது இல்லை. இதே ஒரே இதுல ஆரத்துல வந்து 2 நகை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு காசு மாலை போட்டுக்கலாம், நைட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு மாங்காய் மாலை. ஸோ அந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரே ஜுவல்ல 2 டிசைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கு. ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. வெரி நைஸ், நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிராண்ட், சிம்பிள், துருக்கி மாடல், 916 எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டாக்ல இருக்கு. இதுல பிடிச்சிருந்தா கூட நீங்க இதுல எடுத்துக்கங்க. அதுல ஸ்டாக் நிறைய இருக்கும். வீக்லி 2 டைம்ஸ் நமக்கு ஐட்டம்ஸ் வந்துட்டே இருக்கு. புது புது மாடல் வந்துகிட்டே இருக்கும். அதுல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சரி, இந்த சோக்கர் டைப்ல எல்லாம் இருக்கா? சோக்கர் டைப்ல இருக்கு. 916ல சோக்கர் இருக்கு. 916 அதே மாதிரி இது வந்து பர்மனன்ட் கலர்பாங்க. இது வந்து மேட் ஃபினிஷ். இந்த ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆன்டிக் மாதிரி. ஆன்டிக் மாதிரி. உங்களுக்கு இந்த கலர் வந்து ஃபேட் ஆகாது. இது வந்து கலர் நம்ம போட வேண்டியதே இல்ல, பர்மனன்ட் கலர் இருந்தது. கலர் போட வேண்டியதே இல்ல. கழுத்தை ஒட்டியே போட்டுக்கிற நெக்லஸ் மாதிரி ஒட்டியே போட்டுக்கலாம். இதுக்கு மேட்சா இயரிங் இருக்கு. இது வந்து மார்னிங் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம், நைட் நேர ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம். ஸ்டோன்ல வேணும் எனக்கு இருக்குங்களா? அது இருக்கு, பார்க்கலாம். இதெல்லாம் மேட் ஃபினிஷிங். இதெல்லாம் வந்து பர்மனன்ட் கலர். ஓகே. இதெல்லாம் கலரே போட வேண்டியது இல்ல, கவரிங்கே மெருகே போட வேண்டியது இல்ல. இது வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த பாருங்க, இது வந்து பர்மனன்ட் கலர் ஆரம். மயில் பாருங்க தத்ரூபமா கோல்டுல இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கு நீங்க ரீபாலிஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, கோல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கோல்டு வந்து இப்படிதான் செய்யறாங்க. நம்ம தான் அந்த கோல்டு கலர்ல ஆரம் நெக்லஸ் எரிச்சிட்டு இருக்கிற கலர் மாதிரி போட்டோம். இப்போ அசல் இதே வந்து ஒரு 10 பவுன் 5 பவுன். இப்ப கல்யாணம் பண்ற பொண்ணு கூட இந்த மாடல் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா இது கலர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் அப்படிங்கறதுனால இப்ப இது உங்களுக்கு பட்டு சாரிக்கெல்லாம் போடும்போது நல்லா இருக்கும். இதுல வந்து இந்த லக்ஷ்மி வித் மயிலோட அழகா இருக்கு. இந்த டீடைலிங் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. கோல்டு மாதிரியே இருக்கும். இதை வந்து இந்த கவரிங்கே யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெவியாவும் இருக்கு. அப்படி இருக்கு. செல்வா கோல்டு கவரிங்கோட மேனுஃபேக்சரிங் மட்டும் இதெல்லாம் உங்க மேனுஃபேக்சரிங் தான். ஓகே ஓகே. அந்த செல்வா கோல்டு கவரிங் மேனுஃபேக்சரிங் அது தத்ரூ மாதிரி தங்க மாதிரி ஒண்ணு போட்டாலும் கிராண்டா இருக்கு இல்லைங்களா?
ஸ்டோன்ல கேட்டீங்க நைட் ஃபங்க்ஷன்ல போடுற மாதிரி அந்த ஒயிட் ஸ்டோன் இது நல்லா இருக்கும். இது பாருங்க, இது சோக்கர் டைப். இது சோக்கர் டைப், ஆரன் டைப் வேணாலும் இருக்குங்க. நல்லா ஹெவியா இருக்கு. இதெல்லாம் நைட் ஃபங்க்ஷன் போட்டீங்கன்னா செம்ம அழகா இருக்கும். இதெல்லாம் பிரைடல்ஸ் போடுறதுதான் இல்லைங்களா? பிரைடல் போடுறதான். நீங்க நார்மலா இந்த மாதிரி போடுறதால போட்டுக்கலாம். இது நல்லா இருக்கும். இது நல்லா தான் இருக்கு. பேபி பிங்க் வச்சதுனால மைல்டா எரிக்காம ரிச்சா. இந்த பேபி பிங்க் காமனா எல்லாத்துக்கும் போட்டாலும் மேட்ச் ஆகும். நல்லா லுக் கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் நானும் சிம்பிளாவும் இருக்கணும், பட் நல்லா அந்த ஆமா ஸ்டோன்ல வந்து நல்லா கிராண்டாவும் தெரியணும் எனக்கு. இது நல்லா இருக்கு. ரொம்ப கசகசன்னு இருந்தாலும் எனக்கும் பிடிக்காது. இது நல்லா நீட்டா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளுக்கு ஒரு கிப் செயின், பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி பிளைன் வேணாலும் எடுத்துக்கலாம், சின்ன குழந்தைகளுக்கும் பிளைன் எடுத்துக்கலாம். ஒட்டியான கிப் செயின். இதுல 6 லட்சுமி, அஷ்டலட்சுமி, 3 லட்சுமி இந்த மாதிரி எது வேணுமோ, சிங்கிள் ஒரு லட்சுமி இருக்க வேணாலும் எடுக்கலாம், பிளைனா வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளைனாவும் பெரியவங்களுக்கு இருக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கும். எல்லா ஐட்டம் இருக்கு. கிப் செயின் பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலும் இருக்கு. கோல்டு நல்லா சைனிங்கா நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஆரம், நெக்லஸ், துருக்கி மாடல் அதெல்லாம் பார்த்தோம். நீங்க கேட்ட கல் நெக்லஸும் பார்த்தாச்சு. நீ அடுத்தது வந்து கோல்டு மாதிரியே மாட்டல்லாம் இருக்கு. சிங்கிள், டபுள் இந்த மாதிரி பெரியவங்கலாம் போடுவாங்க. அதுல காது இழுக்காம இருக்கிறது சுத்து மாட்டல், அந்த மாதிரி எல்லாம் மேல நிறைய டிசைன். இந்த ஜிமிக்கியோட சேர்த்தி மாட்டலுங்களா? ஜிமிக்கியோட சேர்த்து மாட்டல், பாகுபலி மாட்டல் அதே மாதிரி. அப்புறம் இதுக்கப்புறம் இது கிராண்டான மாடல். இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போற மாதிரி பிரேஸ்லெட் இருக்குது. இது வந்து பாகுபலி மாடல். இந்த மாடல் டிசைன்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பென்டென். இது வந்து ஐம்பொன். இது சுத்த ஐம்பொன். இது கரைக்கவே இருக்காது, கோல்டு மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டோன்லாம் பார்த்தா கோல்டு ஏடி ரூபி இருக்குல்ல, அதே ஒரிஜினல் என்ன கோல்டுக்கு வைக்கிறாங்களோ அதே இது இதுல வச்சிருப்பாங்க. சந்தேகமே இல்லை. ஏன்னா நம்ம கோல்டு தங்கத்துல வாங்கினோம்னா நம்ம திருப்பி ரிட்டர்ன் போட்டோம்னா அது கல்லை கழிச்சிடறாங்க. அதே இந்த கல் வைக்கிறதுனாலதான் அவன் கழிக்கிறாங்க. இது வந்து கோல்டுக்கு வைக்கிற கல். இது அந்த ஸ்டோனே இதுல வந்து ஸ்டோன் வச்சிருக்காங்க. அப்புறம் ஜென்சிக் பிரேஸ்லெட் இருக்குங்க. இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போற எல்கேஜி, யூகேஜி படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் குட்டி தோட வந்து பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. அது மாதிரியும் நீங்க பாக்கலாம். அதே சைடு தோடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அல்லக்காது தோடும்பாங்க அந்த இது. இது வந்து கவரிங் மோதிரம், கவரிங் கோல்டு கோட்டிங் போட்ட மோதிரம். இது ஐம்பொன் இல்ல, இது ஐம்பொன். இதுதான் ஐம்பொன்னு. இது வந்து போட போடதான் அந்த கோல்டு மாதிரி வரும். இது ஸ்டார்டிங்லயே நம்ம கோல்டு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேபி நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க. இதைய குழந்தைகளுக்கு சிம்பிளா நெக்லஸ் போடலாம். நம்ம பெரியவங்களும் போட்டாலும் நல்லா இருக்கும். சின்னதா போட்டா அசல் முக்கா பவுன்லாம் சின்ன அந்த கோட்டிங் மாதிரியே இருக்கும். அந்த மாடல் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கோல்டு மாதிரியே இருக்கும். லக்ஷ்மி வச்ச மாதிரி நல்லா இருக்கு. இது இந்த வளையம் மாதிரி. இதுதான் வந்து மெயினான செக்ஷன். அதாவது எல்லா பெண்களுக்குமே இந்த ஜிமிக்கினா ரொம்ப பிடிக்கும். ஸ்டோன்ல இது வந்து கோல்டுக்கு வைக்கிற ஸ்டோன் வச்சு ரூபி, எம்ரல்டு, ஏடி அந்த ஸ்டோன் வச்ச ஜிமிக்கி நம்மகிட்ட ஸ்பெஷலாக இருக்கும். இது வந்து கிராண்டாக ஃபங்க்ஷனுக்குன்னா இந்த மாதிரி ஜிமிக்கியே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு மாதிரியே இந்த தட்டு தோடும்பாங்க, தட்டு தோடும் இருக்குது. அதில் ரஃப்யூஸ் தோடு, மேக்னிஸ் தோடு, அப்புறம் ஜே தோடும்பாங்க. டீச்சர்ஸ்ல ரொம்ப விரும்புவாங்க. சின்னதாக அந்த ஜே தோடு, அப்புறம் இந்த டைமண்ட் மாதிரி வர தோடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டைமண்ட் மாதிரியே இருக்கும். கலர் கலராக இருக்கும், டைமண்ட் மாதிரியே இருக்கும். அப்புறம் பெரியவங்க யூஸ் பண்ணுற இலத்தோடு, ஐம்பன் தோடு, அப்புறம் டைட்டானிக் தோடு. தங்கத்துல இல்லாத எல்லாமே நம்ம கவரிங்ல செல்வா கோல்டு இருக்கு. தங்கத்திலேயே நேக்கடைக்கு போய் பாத்தீங்கன்னாலே இந்த டிசைன் இருக்காது. நம்ம வந்து அதுல வச்சிருக்கோம். தங்கத்தை குறை தீக்கிறதுக்காகவே நம்ம கடையில எல்லா மாடல் இருக்கு. சூப்பர் சூப்பர். தங்கத்துக்கு நிகரான கடையில தங்க மாதிரியே தான் இருக்கு. ஆமா, தங்கத்துக்கு நிகரா இருக்கும். இப்ப அடுத்து வந்து மெயின் பேங்கிள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். தங்கத்துல வளையல் போடணும்னு எல்லா லேடிஸுமே ஆசைப்படுவாங்க. அது எல்லாரும் தங்கத்துல எடுக்க முடியாது. அதுக்காகவே நம்ம கடை ஸ்பெஷல் செல்வா கோல்டு கவரிங், ரூபி ஸ்டோனு, ஏடி ஸ்டோனு, மைக்ரோ பிளேட்டு, கோல்டு பிளேட்டு. இது வந்து மேட் ஃபினிஷ். இது கலரே போட வேண்டியதில்லை. இது எல்லா மாடலுமே எல்லா மாடல் வகையானது இருக்கு. கடா பேங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்களேன், சவுதியில ஒரே ஒரு பேங்கிள் ஒரு கை ஃபுல்லா போடுவாங்க வெளிநாட்டுல. அதே மாதிரி நம்ம கடையில இருக்கு. இது நிறைய இஸ்லாமியர் விரும்புவாங்க. இப்போ எல்லாருமே விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இனாமல் வச்சு பாத்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும். ஏன்னா கோல்டு இனாமல் இது கலரே போகாது. அப்படி போனாலும் நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு நாங்க கேரண்டி. பிளைனா கோல்டு மாதிரி பார்த்தோம். அடுத்தது வந்து ஸ்பெஷல்
ஏடி ரூபி எமரல்டு 3 ஸ்டோன் தான் கோல்டுல இருக்கும். அதே ஸ்டோன் நம்ம கவரிங்ல கொண்டு வந்திருக்கோம். நம்ம செல்வா கோல்டு கவரிங்ல இந்த ஒயிட் வந்து தங்கத்துக்கு கோல்டுல இது வைப்பாங்க, ஏடி கல்லும்பாங்க. இந்த ரோஸ் கல் வந்து ரூபி கல்லும்பாங்க. இது கிரீன் கல் வந்து ரூபி எமரல்டும்பாங்க. இது எல்லாமே கோல்டு வைக்கிற கல் தான். அதே லுக்ல நம்ம கவரிங்ல போடும்போது பார்த்தா கோல்டு மாதிரியே இருக்கும். இது கேரண்டி பாலிஷ் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுல நீங்க இந்த ஸ்டோன் வச்சு 10 தடவை பாலிஷ் பண்ணாலும் ஒண்ணாகாது. இதே சாதாரண கவரிங் எடுத்தீங்கன்னா ஒரு டைம்லயே கோட்டிங்ல அந்த கல்லு பூரா உதிர்ந்துடும். நம்ம கிட்ட கல்லு விழுகாது, கலர் போகாது, அதுக்குதான் நம்ம கேரண்டி. பிராண்டட் ஆனது வாங்கினா நல்லா இருக்கும். நம்மளோட எப்பவுமே பிராண்டட் தான். இது நல்லா இருக்கு. இந்த ஸ்டோன், இந்த லீஃப் எல்லாம் வச்சு உள்ள ஃப்ளவர்லாம் வச்சு நல்லா அழகா கொடுத்துருக்காங்க. கோல்டு இது மாதிரியே லுக் இருக்கும். கோல்டுல இவ்வளவு நம்ம பவுன் எல்லாம் வாங்க முடியாது. இவ்வளவு ஸ்டோன் வச்சு நம்ம கோல்டு வாங்க எவ்வளவு ஆகுறது. அதே மாதிரி லுக் மன சாட்டிஸ்ஃபேக்ஷனா தங்க மாதிரியே போட்டுக்கலாம்ல. கண்டிப்பா. இல்ல இந்த எம்ராய்டு எல்லாம் நம்ம ரூபி ஸ்டோன்லாம் வச்சு நம்ம வாங்கினா நிறைய காஸ்ட்லி ஆகும். நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. இது வந்து ஆர்டினா அதிகமா இந்த மாதிரி மாடல் தான் ஃபுல்லா போடுவாங்க. ஆமா ஆமா. ஆனா நம்ம ஊர்ல யாரும் இந்த மாதிரி விரும்பல. ஆனா இது கொண்டு வந்தோடனே எல்லாத்துக்கும் பிடிக்குது, ரீச் ஆயிடுச்சு. இப்ப பொண்ணு பிள்ளைகள் கல்யாணம்னா அவங்க என்ன கலர் சாரி கொண்டு வராங்களோ அந்த கலர் சாரிக்கு இந்த மாதிரி நாங்க மேட்ச் பண்ணி கொடுப்போம். கலர் செட் பண்ணி கிரீன் கலர், பிங்க் கலர், என்ன கலர் அவங்க கொண்டு வராங்களோ அந்த கலரை இப்ப ரெட் கலர் சாரிக்கு ஒரு பொண்ணு கொண்டு வந்தாங்க, அதுக்கு இந்த மாதிரி நாங்க மேட்ச் பண்ணி செட் பண்ணி வச்சோம். இதுலயே கிரீன் கலர்னா இந்த கிரீன் கலர் போடுவோம். என்ன அவங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் கொண்டு வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு பிள்ளைகளுக்கு அதாவது மணப்பெண் அலங்காரத்துக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம வேற ஏதாவது எங்களுக்கு பேங்கிள் பிடிச்சிருக்காலும் அதையும் நீங்க மேட்ச் பண்ணி தந்துருவோம். சாரி கலர் மட்டும் கொண்டு வந்தா அதுல எல்லா என்னென்ன கலர் இருக்கோ அத்தனை கலரையும் செட் பண்ணி கொடுப்போம். அதுதான் ஸ்பெஷல். ஒரே கலரை அவங்க வாங்கி போடணுங்கிறது இல்ல. சாரியில என்னென்ன இருக்கோ அது எப்படி மேட்ச் பண்ணா கிராண்டா இருக்குமோ அந்த மாதிரி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். சொந்தமா உடனே இங்க பார்த்தோன்னே நாங்க பண்ணிடுவோம். ஓகே, சூப்பர் சூப்பர். இது நல்லா கிராண்டா இருக்கு. இதுவுமே பிரைடலே உங்களுக்கு போடலாம். பிரைடலே போடலாம். நல்லா இருக்கு. கை நிறைய இருக்கும். கண்டிப்பா பொண்ணு பிள்ளைக்கு இவ்வளவு போட்டா அழகா நல்லா இருக்கு. இப்போ அப்ளை கேட்டீங்களா மணப்பெண் அலங்காரத்துக்கு, இது எல்லாமே பிரைடல் செட்டு தான். சிம்பிள் இருந்து நல்ல கிராண்டா ஹெவியான செட்டு வரைக்கும் எல்லாமே இருக்கு நம்மளோட. இதெல்லாம் ரொம்ப ஹெவியா நல்லா இருக்கும் பிரைடலுக்கு. அதாவது இப்போ பெண்களுக்கு வந்து நைட் ஃபங்க்ஷனுக்குன்னா ஒயிட் செட்டு, ஸ்டோன் செட்டு. இதே மார்னிங்க்குன்னா லக்ஷ்மி வச்ச மாதிரி. இதுல கேரளா செட்டும்பாங்க. 3 இருக்கும். கல்லு தொட்டி ஒண்ணு, மினி, பெருசு. இந்த மாதிரி ஒட்டியான வங்கி எல்லாமே ஒரு இதுல வந்து எல்லாமே இருக்கும். பெண்கள் தேவையானது எல்லாமே இருக்கும். செமி மேக்கப் வேணாலும் தனியா பெருசா ஒரு சோக்கர் வேணாலும் இருக்கு. இது ரெண்ட்டுக்கு விடுறோம். இது வந்து 1000 ரூபாயில இருந்து 4000 5000 வரைக்கும் இருக்கு. ஓனா வாங்குறதுனாலும் ஃபுல் செட் வேணாலும் வாங்கிக்கலாம். கஸ்டமருக்கு எப்படி சேலுக்கும் வச்சிருக்கீங்க, ரெண்ட்டுக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் அந்த கீழே இருக்கிறது நல்லா ஹெவியா இருக்கு. இதெல்லாம் கிறிஸ்டல் பட்டு சேலை பிங்க் கலர்னா இந்த மாதிரியே பொண்ணு பிள்ளை போட்டாங்கன்னா நைட் ஃபங்க்ஷனும் நல்லா கிராண்டா நல்லா இருக்குது. கிறிஸ்டலா? இது கிறிஸ்டல், ஒரிஜினல் கிறிஸ்டல். நைட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரொம்ப கிராண்டா அப்படியே மின்னு உங்களுக்கு நல்லா இருக்கு. இது நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமாங்க, கிராண்டாவும் இருக்கு. அடுத்தது இதுவுமே நல்லா ஹெவியா இருக்கு. இதெல்லாம் நல்லா ஹெவியா இருக்கும். அதாவது ரொம்ப கிராண்டா ரிச்சா எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த இது நல்லா இருக்கும். ஒரு ஹை ரேஞ்சுக்கு மேக்கப் பண்ணுவாங்க, அது கஸ்டமர் அந்த மாதிரி பிடிக்கும் அவங்களுக்கு. அது அந்த மாதிரி கஸ்டமருக்கு இந்த ஹெவி ஒர்க் உள்ளது நல்லா இருக்கும். ஃபுல்லாவே பீட்ஸ். இது நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கஸ்டமருக்கு செட்டும் நாங்க அரேஞ்ச் பண்றோம். அதே மாதிரி மேக்கப்பும் நாங்களே அரேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து நைட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும். அப்படியே நல்லா ஜொலிக்கும். அப்படியே டைமண்ட் மாதிரியே தான் இருக்கு. டைமண்ட் மாதிரியே ஜொலிக்கும். இதுல கிரீனும் இருக்கு, பிளைன் ஒயிட்டும் இருக்கு. பிளைன் ஒயிட் இருக்கு, பிங்க் இருந்துச்சு. அது இப்பதான் ஒரு கஸ்டமர் வாங்கி. இது நல்லா நல்லா இருக்கு. இதுலயே பிங்க் இப்பதான் ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒன் டே வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு மதியானம் வாங்க, நாளைக்கு மதியானம் ஒன் டே 24 hours வாடகை. ஓகே, டிசைன் தகுந்த மாதிரி ரெண்ட் வரும். ஒரு மேக்கப் வேணாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுவோம். எல்லாம் மேக்கப்க்கு ஆள் இருக்காங்க. மேக்கப்க்கு ஆள் இருக்காங்க. என்ன மேக்கப் வேணும்னாலும் நாங்க சொன்னா பண்ணி தருவோம். கெஸ்ட் மேக்கப், பிரைடல் மேக்கப், சிம்பிளா குழந்தைகளுக்கு அம்மன் மேக்கப், எந்த மேக்கப், எனி மேக்கப், சாமி மாதிரி அது எல்லாமே
என்ன மேக்கப் கேட்டா ஒரு பிரைடல் உள்ள வந்தா திங்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மேக்கப் எல்லாமே கம்ப்ளீட்டடா உங்ககிட்ட இருக்கு இல்லையா? இதெல்லாம் பாருங்க பிங்க் கலர்ல லக்ஷ்மி டாலர் வச்சு நல்லா ஹெவியா இருக்கு தோடெல்லாம், கீழே அழகா இருக்கு. இது இந்த பிங்க் கலர்ல saree இருந்ததுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு. பெண்களுக்கு தேவையான அனைத்துமே நமக்கு இருக்கு, பெண்களின் உலகம் கூட சொல்லலாம். இது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு கல்யாணம்னா பொண்ணுக்கு என்ன தேவை, நெக்லஸ், ஆரம், தோடு, பேங்கிள்ஸ், மணப்பெண் செட்டு, அலங்காரம், அதுக்கு மேட்சா போடுற மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இருக்கு. காஸ்மெட்டிக்ஸ் அடுத்து நம்ம காஸ்மெட்டிக் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு, மெயினா இதுதான், கொடி தான் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. தாலி கொடி, இது என்னுடைய மாடல் பேர் முறுக்கு கொடிங்க. கோல்டில் போடுறதுக்கு முடியாதுங்க, கவரிங்கில் வாங்கி இது நம்ம தங்க மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்து நிறைய கோல்டு கோட்டிங் போட்ட கொடியே இருக்கு. இந்த மாதிரி பால் வச்ச மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ ட்ரெண்டிங்கே இதுதான். செயின் பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும், அதில் இந்த பால் வச்சது வந்து ரூபி, எமரல்டு, ஏடி அந்த மாதிரி இருக்கிறதுனால அசல் கோல்டு மாதிரியே இருக்கும். நம்ம கடையில் ஸ்பெஷலே இந்த முகப்பு செயின் தான், முகப்பு கொடி தான் நம்ம கடையில் ரொம்ப ஸ்பெஷலாக போகும். இந்த மாதிரி கருவுமணி, ரட்டா செயின், ஒத்த வடம், முத்து, பவளம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து ஒரிஜினல் கிறிஸ்டல். இது கோல்டில் வந்து நிறையா தங்கம் கிறிஸ்டலும் கலந்து நிறையா செய்வாங்க. அதே மாதிரி நம்ம அதுக்கு ஈக்குவலாகவே நம்ம வந்து கவரிங்கில் இருக்குது. இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க போடலாம், ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தனியாக இருக்குது. இது வந்து 10 புடி செயின், இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது கருவுமணிலே வந்து சார்ட்டு, அதாவது சுடிதார் போடுறவங்களுக்கும் இது அழகாக இருக்கும். இல்லை saree, பட்டு saree கட்டி போட்டாலும் மினி சார்ட் செயின் சொல்லுவாங்க, அதில் கருவுமணி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும். இந்த பேட்டர்ன் பாருங்களேன், கோல்டு மாதிரியே இருக்குது. இது வந்து மணப்பெண்களுக்கு பிரைடல் கொலுசும்பாங்க, அதாவது பாதசரம் பிரைடல் கொலுசு. இது கிராண்டாக இருக்கும், பெண்களுக்கு தங்கத்திலேயே எல்லா ஆபரணங்கள் வர மாதிரி காலுக்கும் கொலுசு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைனில் நிறையா வருது, கோல்டு பேட்டர்ன். இது அசல் கோல்டு தான், நீங்கள் எந்த கடையில் வேணாலும் கொண்டு போய் வச்சு பார்க்கலாம். கோல்டு பேட்டர்ன் இது, கையில் செஞ்சு ஆசாரி விட்டு செஞ்சு ஒரிஜினல் கோல்டு பேட்டர்னாக இருக்கும். சுடிதார் போடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். saree கட்டி ஒரு கொடி ஒன்று போட்டு சிம்பிளான ஒரு செயின் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். தங்கத்தையே ஆசைப்பட வேண்டியதே இல்லை யாருமே, அந்த அளவுக்கு கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது. கோல்டுலேயும் கூட இந்த அளவுக்கு மாடல் இருக்காது, நம்மகிட்ட எல்லா மாடல் இருக்குது. அதாவது நம்ம இஸ்லாமியர் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது. மெயினாக இந்த கருவுமணியில் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம், அவங்களுக்காகவே நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு நிறைய கஸ்டமர் அவங்களும் இருக்காங்க, இஸ்லாமிய கஸ்டமர் இருக்காங்க. அது பார்த்து தான் நான் கலெக்ஷன் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். அதுக்கடுத்து செகண்ட் செட் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. மோதிரம், அதாவது கோல்டு, அது ஜென்ஸுக்கு சொல்லவே இல்லை, ஜென்ஸுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, ஜென்ஸுக்கு இருக்குது. ஜென்ஸுக்கு வந்து மாப்பிள்ளை மோதிரம்னு சொல்லுவாங்கள்ல, மாப்பிள்ளைக்குள்ளே எப்படி போடுவாங்க, அந்த அசல் கோல்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு என்ன மாதிரி ரிங்கு தேவையோ அது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு தேவையான பிரேஸ்லெட்டும் இருக்குது. மாப்பிள்ளைகளுக்கு மோதிரம், பிரேஸ்லெட், இந்த மாதிரி காப்பு, இந்த ஐட்டம் கூட பசங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நேரம் கவரிங் இந்த மாதிரி பார்த்தோம். நீ அடுத்து என்னன்னா பியூட்டி ப்ளஸ், அதாவது நம்ம கடையோட செக்ஷனு பியூட்டி ப்ளஸ் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். பியூட்டி ப்ளஸ் அதில் என்ன வெரைட்டிஸ்னா ஃபவுண்டேஷன், பெண்களுக்கு தேவையான அவங்க எங்கள் ஷேடுக்கு என்னென்ன ஷேடோ அது எல்லா கம்பெனி இருக்குது. ஃபிட்மியிலிருந்து, லாக்மியிலிருந்து, டேஸ்லர், பாப் சுகர், செட்டப்பில், ப்ரீமியம் குவாலிட்டி, இந்த மாதிரி ஸ்விஸ் பியூட்டி, பிளம்மு, இந்த மாதிரி எல்லா ஃபவுண்டேஷனும் எல்லா ஷேடுக்குமே இருக்குது. அதாவது கருப்பாக இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக பண்ணி எடுத்து கொடுத்துருவோம், மீடியமாக இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம், நல்ல ஃபேராக இருக்கிறவங்களுக்கும் அது என்ன ஷேடு கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுத்துருவோம். இது வந்து மாய்ஸ்சரைசேஷன்ஸு எல்லா கம்பெனி ட்ரெண்டிங்காக இருக்குது. அதாவது நல்ல பிராண்டடான கம்பெனி மட்டும்தான், நம்மகிட்ட சைனா ஐட்டம் எதுவுமே இருக்காது, பூராமே கம்பெனி ஐட்டம் தான். மேலே பர்ஃப்யூமு, பவுட்ரு, டெய்லி யூஸ் பண்ணுற க்ரீமு, இந்த வெயில் காலத்தில் போடுற சன்ஸ்கிரீன், லோஷனு, அதை பார்த்து உங்களுக்கே தெரியுங்க. பாப்ஸுவரு, நிவ்யால வந்து இன்டர்நேஷனல் பிராண்டு, லாக்மியும் இன்டர்நேஷனல் பிராண்டு தான். கண்ணு கீழே கருவழி வந்தா அதுக்கு என்னவோ, மங்குக்கு மெயினா கடை ஆரம்பிச்சதுல இருந்து மங்குக்கு தான் மெயினா வராங்க. சீரம் மாதிரி ஃபேஸ் சீரம் வச்சிருக்கிறோம்.
மங்கு ரொம்ப கருப்பா இருக்கிற மங்கு இருக்குன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு நாங்க இந்த மாதிரி நைட் சீரம் கொடுக்குறோம். இது போட்டா மங்கு கிளியர் ஆயிடும். மங்கு 100% கிளியர் ஆகுது. நைட் டெய்லியும் போட்டுக்கணும். இதுக்காகவே நம்ம கிட்ட இந்த பியூட்டி பிளஸ் தேடி வர்றாங்க கஸ்டமர். ஒரு நாளைக்கு 10 கஸ்டமராவது வந்து மங்கு போகும்னு சொல்லி வாங்குறாங்க. நாங்க சொன்ன மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணி திருப்பி வந்து எங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்க சூப்பரா போயிடுச்சுங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, எங்க இருக்கிறதுனால உங்களுக்கு போயிருக்கு. பிக்மெண்டேஷன் அது வந்து மோப்பரு வந்து கருப்பாகுது. இது அப்படி இல்லை, இது வந்து டை அடிக்கிறதுனால சில பேருக்கு கண்ணத்துக்கு அது வந்து நமக்கு அது கிளியர் ஆயிரும். நாங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும். இது கூட இன்னும் 2-3 கிளீன்சிங் மில்க், அந்த ஸ்க்ரப் அந்த மாதிரி நைட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். ஒரு 10 டேஸ் ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். மங்குக்குன்னு வந்தா இங்க கிளியரா தான் போவாங்க எல்லாரும். அப்ப அது பிம்பிள்ஸ் கிரீம் அது எல்லாமே பிம்பிள்ஸ் கிரீம் இருக்கு, ஃபவுண்டேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி காம்பேக்ட், என்ன ஷேடோ ஃபவுண்டேஷன் எடுக்கிறாங்களோ அந்த ஷேடுக்கு காம்பேக்ட் இருக்கு, லிப்ஸ்டிக் இருக்குது, லிப் லைனர் இருக்கு. அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் மேக்கப் கிட்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கோம். இதுல வந்து எல்லாமே இருக்கு. ஐ ஷேடோ, காம்பேக்ட் பவுடரு, லிப்ஸ்டிக், பிரஷ், எல்லாமே இருக்கு. ஹைலைட்டர் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பெரிய லெவல்ல யாராவது கிஃப்ட் பண்ணணும்னாலும் நமக்கு அந்த கிஃப்ட் இருக்கு, பெரிய கிஃப்ட் இருக்கு. மேக்கப் கிட் வந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வச்சிருக்கீங்க. எல்லாமே இருக்கு. காஜல் எல்லா வெரைட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே வாட்டர் ப்ரூஃப். லாக்மி, மெப்ளின் கம்பெனி, போல்டு எல்லாமே ஐடெக்ஸ்லயே பிரீமியம் இருக்கு. எல்லா வகையான காஜலும் நம்ம கிட்ட இருக்குதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஐப்ரோ பென்சில்ஸ் எல்லா வகையா இருக்குது. ப்ரௌன் கலர்ல ஐப்ரோ பென்சில் கேட்டாலும் அது இருக்கு. பாம்பு கலர் மாதிரி ப்ளூ கலர் கேக்குறாங்க, அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. ஐலைனர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் மேக்கப் பிரஷ், இதெல்லாம் டை பிரஷ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இது மஸ்காரா, ஐலைனர், அதுவும் கூட மஸ்காரா எல்லாமே இருக்கு. இது ஹெச் ஐலைனர் பிராண்டட் ஆனது கேட்டாலும் அதுவும் இருக்கு. இது வந்து சும்மா நார்மல் தான். பிரீமியமான மஸ்காரா வாட்டர் ப்ரூஃப் அது இருக்கு. இது ஒரு சன்ஸ்கிரீன் லோஷனு, காஜல் ஐட்டம், ஹைலைட்டர் ஐட்டம், கன்சீலர் ஐட்டம், இந்த மாதிரி பேனா டைப்ல ஐலைனர் இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஐலைனரா? இதெல்லாம் ஐலைனர் தாங்க. பேனா டைப்ல இருக்கும். இது வேஸ்டே ஆகாது, போட்டோன்னே ட்ரை ஆகும் உங்களுக்கு. நீங்க எடுத்து இப்படி கையில போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது நீங்க வாட்டர் ப்ரூஃப் 8 மணி நேரம் நல்ல டார்க்கா இருக்கு. மூஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா கூட இது அழியாது. நம்மளா வச்சு அழிச்சாதான் இது அழியும். அந்த அளவுக்கு இதா இருக்கும். கீழே இது யூஸ் பண்றதுனால கீழே கருவெளியில வராது. ஏன்னா அந்த லிக்விட் எடுத்து போட்டீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த கீழே வந்து கருவிலியா ஆகும். பெண்களுக்கு கருவிலியா ஆகக்கூடாது, கண் அழகா இருக்கும்னா நல்ல போல்டா இருக்கு. ஒரு இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு லைன்லயே நல்ல போல்டா இருக்கு. ஆமா, ரொம்ப போல்டா இருக்கும், நல்லா இருக்கும். இது அழியாது. உங்களுக்கு போட தெரியாதவங்க கூட கண்ணாடி பார்த்து அழகா போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா காஸ்மெட்டிக்ஸ்லயே வந்து இது வேற ஒரு லைன். அதாவது பார்லருக்கு தேவையான ஃபேஷியல் கிட்டு, பார்லருக்காரு என்னென்ன யூஸ் பண்றாங்களோ அது எல்லாமே இருக்கு. கஸ்டமருக்கும் இருக்கு. மெயினா பார்லருக்காரு தேவையான பேக்கு, ஸ்க்ரப்பு, அனைத்து வகையான கம்பெனி ஃபேஸ் வாஷ் இருக்கு, டியூடன்ட் இருக்கு, ஹேர் ரிமூவர் பெண்கள் தேவையானது எல்லா கம்பெனியுமே இருக்கு. பாதத்துல வெடிப்பு வந்தா அது போறதுக்கு ஃபுட் கிரீம் இருக்கு. ஒரு மாமாயத் பிராண்ட், இது விட்டமின் சி உள்ளது, ஆனியன், முடி கொட்டுறவங்களுக்கு ஷாம்பு, ஆயிலு, அப்புறம் ஃபேஷியல் கிட்டு. கஸ்டமரே வாங்கி மினி பேக் ஒரு ஆள் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஃபேஷியல் கிட் இருக்கு, ஒரு ஆள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னிங், இதெல்லாம் வந்து பார்லர் யூஸ். இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே எல்லாம் நிறைய வாங்க. ஹேர் ஸ்ட்ரைட்னரு, பீலா புரிக்கிறது, ஹேர் கலரிங் கூட இருக்கு. ஒயிட் முடியா இருக்கிறவங்க ஃபீல் பண்றாங்கல்ல, அதுக்கு ஹேர் கலரிங்க்கு பொடி ஹென்னா டைப்லயும் இருக்கு. அதே மாதிரி பேஸ்ட் டைப், ஷாம்பு டைப்லயும் இந்த மாதிரி இருக்கு. ஹேர் கலர் பண்றது. இப்போ லேடிஸ் சின்ன பிள்ளைலாம் வந்து கலர் ப்ரௌன் கலர், பீட்ரூட் கலர், பர்கண்டி கலர்ல அந்த பர்கண்டி கலரும் இருக்கு, பிளாக் கலரும் இருக்கு. அதே மாதிரி ஹேர் வந்து ஷைனிங்கா இருக்கும்னா ஹேர் சீரம் இருக்குது, டியூடன்ட் இருக்கு, ஷாம்பு, பெடிக்யூர் மெடிக்யூர் பண்ற கிட் அது இருக்கு. அப்புறம் எல்லா வகையானதும் பேக்கு, எல்லா கம்பெனியுமே இருக்கு. ஸோ பியூட்டி பார்லருக்கு தேவையான எல்லாமே இருக்கு. நம்மளே வீட்டில் ஃபேஷியல் பண்றதுக்கு வாங்கிட்டு பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஐ லென்ஸ் இருக்கு, கண்ணுக்குள்ள வைக்கிற லென்ஸ். நம்ம சேலை ப்ரௌன் கலர்னா ப்ரௌன் கலர் லென்ஸ் வச்சுக்கலாம், ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் லென்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஆர்ட் நெயில், அதாவது சேலைக்கு என்ன கலரோ ஆர்ட் நெயில் இருக்கு. லென்ஸுங்க இதெல்லாம்.
இதெல்லாம் சேஃபானது, நம்ம கண்ணுக்கு வச்சுக்கோ. கண்ணு சேஃப், ஒரு நாள் ஃபுல்லா வைக்கலாம் அவ்வளவுதான், அதுக்கு மேல வைக்க முடியாது. அந்த கொஞ்சம் ஃபங்க்ஷன் நேரத்துல எடுத்து சாரிக்கு மேட்ச் வச்சு. இப்போ நிறைய இந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்றாங்களே, இதுல ஒன்றும் எஃபெக்ட் வராதுங்க, அது கண்ணு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரி சரி. கவரிங் நகைகள் மட்டும் இல்லாம இவங்க கிட்ட பிளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ற இந்த மாதிரி ரோப்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸும் டிசைன்ஸ்லயும் கூட வச்சிருக்காங்க. நீங்க யாராவது டெய்லர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப்ஸ் தேவைப்பட்டாலும் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கூட இவங்க கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எல்லா வகையான பிராண்ட்ஸ்லயுமே நெயில் பாலிஷ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது சாதாரண பிராண்ட்ல இருந்து ஹை லெவல் பிராண்ட் வரைக்குமே வச்சிருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ் வச்சிருக்காங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட நிறைய அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம டெய்லி யூசஸ்க்கு போடுற அந்த குழந்தைகளுக்கான பாசி, செயின்ஸு, ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி வச்சிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போடுற மாதிரி நிறைய ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூ மாதிரி. அப்புறம் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டெய்லி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக குட்டி குட்டியாக ஸ்டர்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, இதிலே நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட கிஃப்ட் ஐட்டம் கூட வச்சுருக்காங்க. சாமி சிலைகள், இந்த மாதிரி சாமி சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. குட்டி சிலையிலேருந்து பெரிய சாமி சிலை வரைக்கும் வச்சுருக்குறாங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அழகழகாக இருக்குதுங்க. ஃபேன்சி தோடுமே இவங்ககிட்ட நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ்ல இருக்குதுங்க. அதாவது ஆன்டிக்கு, குந்தன், பிளாக் மெட்டல், இந்த மாதிரி தோடு நம்ம ரெகுலரா போடுவோம் இல்லைங்களா ஃபேன்சியா, அந்த மாதிரி தோடு நிறைய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. கலெக்ஷன்லாம் பார்த்தீங்க, பிடிச்சிருக்கீங்களா? எப்பயும் போல நீங்க வந்து நம்ம உள்ள காம்ப்ளெக்ஸ் கடையில் அங்கே வச்சிருக்கோம். இப்போ திரும்ப இங்கே புதுசாக மெயின் ரோட்டில் வரணும்ட்டு இங்கே வச்சுருக்கோம். எப்பயும் போல் நீங்கள் வாடிக்கையாளர் எப்பயும் போல் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நிறைய புது கலெக்ஷன்ஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நம்ம வந்து பிபிஎன் காம்ப்ளெக்ஸில் வச்சுருந்தோம், அதாவது கனரா பேங்க் பக்கத்தில். இப்போ வந்து புதுசாக முன்னாடி தேவஸ்தான ஆஃபீஸ்க்கு முன்னாடியும் ஆல்வின் கடைக்கு பக்கத்துலேயும் கிரியாஸ் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. அந்த கடைக்கு பக்கத்தில் நம்ம புதுசாக இப்போ ரோட்டு மேலேயே ஆர்எஃப் ரோட்டில் வச்சுருக்கோம். அங்கிருந்த கடையை விட இங்கே கடை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. பார்த்துட்டு எல்லாம் வந்து ஆதரவு கொடுங்க. ஏற்கனவே 100% பழனியிலேருந்து எங்களுக்கு நம்ம ஊர்லேருந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் ஆதரவு கொடுக்கணுன்னு தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்னும் வாரம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வரும், புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வரும். வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. கடை வந்து நம்ம இது இப்போ மாறிடுச்சு. இனி வர கஸ்டமர் எல்லாம் இங்கே வந்துடுங்க. நாங்களும் கடையை பூரா சுற்றி பார்த்தோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. முதல்ல இருந்த கடையை விட இங்கே கடை நல்லா பெருசாக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் முதல்ல இருந்து ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் வரைக்குமே நிறைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் கூட நீங்கள் தேடிட்டு இருக்கிற பிராண்ட்ஸ், ஹை லெவல் பிராண்ட்ஸ் கூட இவங்ககிட்ட இருக்குது. ஸோ பழனியில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.